ஹதீஸ் 2, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத். இப்படி சொல்லணும். மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா, நம்முடைய இந்த மார்க்க விஷயத்தில் யார் புதியதாக ஒன்றை உருவாக்குகிறாரோ, மா லைஸ ஃபீஹி, இதில் இல்லாத ஒன்றை உருவாக்குகிறாரோ, ஃபஹுவ ரத், அது நிராகரிக்கத்தக்கதாகும், அது நிராகரிக்கப்பட்டது இப்படின்னு சொல்லலாம். சரியா? புகாரியில் 2697 ஹதீஸ். இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு தெரியுது, நம்முடைய தீன் அல்லாஹ் கொடுத்தது மட்டும்தான், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து சொன்னது மட்டும்தான் நம்முடைய தீன். அதைத்தான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஃபி அம்ரினா ஹாதா, இந்த நம்முடைய மார்க்க விஷயத்தில் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்முடைய மார்க்க விஷயம்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் கொடுத்தது தான் நம்முடைய மார்க்க விஷயம், தீன். அப்போ அல்லாஹ் எப்படி ஈமான் கொள்ளணும், இஸ்லாமுடைய சட்டங்கள் என்ன, இபாதத்துகள் எப்படி செய்யணும், அதுல என்னென்ன சட்டங்களை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அது இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதாரத்தை பார்த்து அந்த ஆதாரத்தின் அடிப்படையில், ப்ரூஃப் எவிடன்ஸ் அடிப்படையில் நடக்கணும். நமக்கு ஆதாரம் எது எது? முதலாவது ஆதாரம் என்ன? குர்ஆன். ஏன்னா நம்முடைய தீனு அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி நமக்கு அவனுடைய வார்த்தைகளால நமக்கு சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி ரெண்டாவது ஆதாரம் என்ன? ஹதீஸ். ஹதீஸ்னா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு விளக்கமா என்னென்ன சொன்னாங்களோ, அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டினாங்களோ, எப்படியெல்லாம் அல்லாஹ்வை வணங்கினாங்களோ, அதில் இருக்கிற செய்திகளை தான் ஹதீஸ்ன்னு சொல்லுவோம். அதைத்தான் அந்த செய்திகளிலிருந்து தெரியக்கூடிய விஷயத்தை அஸ்ஸுன்னா, நபி வழின்னு சொல்லுவோம். அப்போ குர்ஆனும் அல்லாஹ்வுடைய நபியுடைய வழிமுறை சுன்னா, இதுதான் ஆதாரம். இந்த விஷயங்கள்ல ஆதாரம் இருந்தாதான் தீன் நமக்கு. அது இல்லாதப்ப புதுசா ஒன்ன பின்னாடி யாராவது வந்து என்ன செய்யறாங்க, இதுவும் தீன் தான், இப்படி செய்யலாம், அப்படின்னு பேசலாம், அப்படி நம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். ஏன்னா அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இல்லை. மா லைஸ ஃபீஹி, மா லைஸ ஃபீஹினா எது நம்முடைய மார்க்கத்தில் இல்லையோ அது ஃபஹுவ ரத், அது அல்லாஹ்விடம் நிராகரிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அதுக்கு நன்மை கிடைக்காது, தண்டனை தான் கிடைக்கும். ஒருத்தர் புதுசா வந்து ஒன்று செய்கிறார், மார்க்கம் சொல்றாரு, ஆனால் அல்லாஹ்வுடைய நபி சொல்லலை செய்யலை, சஹாபாக்களும் அப்படி ஒன்றும் சொல்லலை செய்யலை, அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை, ஆனால் அதை வந்து இது மார்க்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்தா அல்லாஹ் என்ன செய்வான்? ரத்து செய்திருவான். ரத்துனா நிராகரிச்சிருவான், ரிஜெக்டட். இதைத்தான் ஃபஹுவ ரத்துன்னு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த விஷயத்தை புதுசா ஒன்று செய்யறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. யார் சொல்றீங்க? கை தூக்குங்க. புதுசா மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்யும் போது அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க அரபியில், பித்அத். வெரி குட். மார்க்கத்தில் உள்ள ஒன்றை, ரசூலுல்லாஹ் செய்த ஒன்றை என்ன சொல்லுவாங்க? சுன்னத். ரசூலுல்லாஹ் சொன்னது செய்தது நமக்கு வழிகாட்டி இருக்கிறது, தீன் எது இருக்குதோ அதை சுன்னத்துன்னு சொல்லுவாங்க, அதான் சுன்னா. ஆனா எது புதுசா உருவாக்குறாங்களோ அதுக்கு பேர் என்ன? பித்அத். அதாவது பித்அத்னா புதியதுன்னு அர்த்தம், புதுசா உருவாக்கணும்னு அர்த்தம், பின்னாடி மார்க்கத்தில் இல்லாததாக ஏற்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த பித்அத்தையும் நம்ம செய்யக்கூடாது. பித்அத்துகளை பரப்புறாங்க இல்லையா, பித்அத்வாதிகள், அவங்கள பித்அத்வாதிகள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அஹ்லுல் பித்அத், பித்அத்வாதிகள், அவங்களோடு நம்ம கலந்து இருக்கக்கூடாது. மார்க்கத்தில் இல்லாத பித்அத்வாதிகளை, அதாவது மார்க்கத்தில் இல்லாத பித்அத்தில் பரப்பக்கூடியவங்க பித்அத்வாதிகள். அவங்க வந்து என்ன செய்வாங்க? அவங்க இது மார்க்கம் அது மார்க்கம்னு சொல்லி என்ன செய்வாங்க? மார்க்கத்தில் இல்லாத நம்ம மார்க்கவை நம்ப வச்சு வழிகெடுத்துருவாங்க. அவ இந்த ஹதீஸ்ல இருந்து ரத்து செய்யப்படுது, நிராகரிக்கப்படுதுன்னா பித்அத் செய்யறவங்களே அல்லாஹ் நிராகரிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்கள தண்டிப்பான், அவங்களுக்கு நன்மை கொடுக்க மாட்டான். ஆனால் நாம் அவங்களோட பழகி, அதாவது அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு நம்பி, இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி பித்அத் ஜமாத்துகள் கூட்டங்கள் எவ்வளோ இருக்கிறாங்க. நாம் அவங்கள எல்லாரையும் விட்டு விலகி இருக்கணும். இவங்க மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை தீனுங்கிற பேரில் பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆதாரம் இதுக்கு இல்லை, அல்லாஹ்வுடைய நபியோ சஹாபாக்களும் இப்படி செய்யலை சொல்லலை, இப்படி போகவே இல்லை, இந்த மாதிரி பாதை சொல்லலை,
இவங்க இப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம எச்சரிக்கையாக அவங்களை விட்டு விலகி இருக்கணும். அவங்க மஜ்லிஸில் உட்காரக்கூடாது, மஜ்லிஸில் அவங்களுடைய கேதரிங்கில் அவங்களுடைய புத்தகங்களை படிக்கிறது கூடாது. என்கிட்ட நம்ம வழியிட்டுருவோம். நமக்கு தெரியாமலேயே அவங்க சொல்கிற ஒன்று நாம சரின்னு நினச்சிக்குவோம், ஆனால் அதுக்கு எந்த ப்ரூஃபும் இருக்காது. அதாவது நம்முடைய உலமாக்கள் மூத்த அஹ்லு சுன்னா, சுன்னாவை ஃபாலோ பண்ணக்கூடிய சரியான உலமாக்களை, ஸ்டாண்டர்டான ஸ்காலர்ஸ், அது மூத்த அறிஞர்கள், வயசால பெரியவங்க, இல்மால ரொம்ப முதிர்ந்தவங்க, அந்த மாதிரியான ஸ்காலர்ஸுடைய அட்வைஸ் கேட்டு நம்ம ப்ரூஃபோட பார்த்து நம்ம பின்பற்றணும். அஹ்லுல் பிதாவை ஃபாலோ பண்ணணும். அஹ்லுல் சுன்னானா சுன்னாவை பின்பற்றுகிறவர்கள், அஹ்லுல் பிதானா பிதத்தை பரப்புறவங்க. அவங்கள விட்டு நம்ம விலகி இருக்கணுங்கிறதையும் இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேயா?